நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ். இன்றைய காணொலியில முக்கியமான செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். மத்திய கிழக்குல தொடர் போரானது நடந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கத்துல இது இலங்கை மற்றும் இந்தியா நாடுகளை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இலங்கை நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கின்ற டிட்வா புயலுக்கு பின்னர் இலங்கையானது கொஞ்சம் மீண்டு வருகின்ற நேரத்துல இன்றைய நாள் இந்த போரானது உலக சந்தையில உலக பொருளாதாரத்துல பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது இலங்கைக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த விடயமா இருக்கிறது. இன்றைய நாள்ல இலங்கைக்கு என்னென்ன வகையான பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய செய்திகளாக பார்க்க போகிறோம். இலங்கையினுடைய நேற்றைய தினத்துல இலங்கையினுடைய பெட்ரோலுடைய விலையேற்றத்தை நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. அதுல முக்கியமா 92 ரக பெட்ரோலுடைய விலை 24 ரூபாயிலும் 95 ரக பெட்ரோலுடைய விலைகள் 25 ரூபாயிலும் அதிகரிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல ஓட்டோ டீசலுடைய விலை 22 ரூபாயிலும், முக்கியமா சூப்பர் டீசலுக்கான விலை 24 ரூபாயிலும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதே போல மண்ணெண்ணெயுடைய விலை 13 ரூபாயிலும் அதிகரிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. வருகின்ற நாட்கள்ல இந்த போரானது தொடரும் பட்சத்துல மத்திய கிழக்கில் இருந்து எந்த கப்பல்களும் எந்த பயணங்களும் இடம்பெறாது என்பதையும் இதில் கருத்தில் கொண்டு வருகின்ற நாட்கள்ல பெட்ரோலுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுவதால அரசாங்கத்தின் ஊடாக பெட்ரோலிய கூட்டுத்தாபத்தின் ஊடாக இன்றைய ஒரு செய்தியாக பார்க்கப்பட போகிறது. பெட்ரோலுடைய கூட்டுத்தாபனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். முக்கிய தேவையை தவிர தேவையற்ற உங்களுடைய பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற நாட்கள் கடினமான நாட்களாக மாறப்போகிறது என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிதான் அவர் இதனையும் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய நாள்ல முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கப்பட போகிறது. இலங்கை அரசாங்கத்தினால் இன்றைய நாள்ல இந்த எரிவாயு, சமையல் எரிவாயுக்கான, அதுவும் லிட்ரோ கேஸ் சமையல் எரிவாயுக்கான விலையை இன்றைய நள்ளிரவிலிருந்து அதிகரிக்கப்பட போகிறதாக செய்திகள் வெளியா இருக்கின்றன. அதன் அடிப்படையில 12.5 கிலோகிராம் ரக விலை 300 ரூபாயிலும், அதே மிக முக்கியமா 5 கிலோகிராம் எரிவாயுடைய விலை 120 ரூபாயிலும் அதிகரிக்கப்பட போவதாக செய்திகள் வெளியா இருக்கின்றன. இன்றைய நள்ளிரவிலிருந்து இந்த எரிவாயுக்கான விலை பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இது இலங்கை மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் இதன் தாக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 60 ரூபாய் எரிவாயுக்கான விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எரிவாயுக்கான தட்டுப்பாடும் அங்கு நிலவுவதாக இந்தியாவிலிருந்து கிடைக்கப்படுற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே போல இந்த எரிவாயுகள் தொடர்ந்து முக்கியமா அந்த சாலைகள், அது பெரிய பெரிய இடங்களுக்கு சப்ளை பண்ணுவது, விநியோகிப்பது முற்றிலும் முழுதுமாக நிப்பாட்டி இருப்பதாக செய்திகள் வெளியா இருக்கின்றன. அதே போல வருகின்ற நாட்கள் இந்த போரானது தொடரும் பட்சத்தில் உலக நாடுகளை பாதிக்கும் என்பதையும் இந்த இடத்தில் கூறக்கூடியதாக